ஹலோ கைஸ், வெல்கம் டு Ganu சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்லிப்ஸில் ஒரு பேசிக் ஜாவா ப்ராஜெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் அதை ஓப்பன் பண்ணுங்கள். எக்லிப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலைன்னா நம்ம சேனல்லே டீட்டெயில் வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே மேலே ஐ பட்டன்லேயும் தரேன். அந்த வீடியோவை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எக்லிப்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வெல்கம் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடலாம். வெல்கம் ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எக்லிப்ஸ் ஐடி இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு நியூவில் போங்க. இதில் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அதர்ஸில் வந்துட்டு இதில் ஜாவா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற எக்லிப்ஸ் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் எடிஷன். ஸோ இதில் வெப் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்டோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும். தென் அந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் நியூவில் நிறைய ஆப்ஷன் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் இதில் ஜாவான்னு டைப் பண்ணோன்னே இதில் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும். ஸோ இதில் ஜாவா ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது ப்ராஜெக்ட் நேம் வைக்கணும். இதில் நேம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு வைக்கிறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கிட்டேன். இதில் டிஃபால்ட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒர்க் ஸ்பேஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு. ஒர்க் ஸ்பேஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஒர்க் ஸ்பேஸ்ங்கிறது நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாம் எந்த ஃபோல்டரில் டிஃபால்ட்டாக போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை செட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் இதை ஒன்ஸ் செட் பண்ணதுக்கப்புறமா இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை யூஸ் டிஃபால்ட் லொக்கேஷன் கொடுத்து செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் போய் டிஃபால்ட்டாக உட்காந்துக்கும். தென் இதில் ஜேஆர்இ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இதில் செலக்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் மாடியூல் இன்ஃபோ ஜாவா ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை அன்செக் பண்ணி விட்ருங்க, அது நமக்கு தேவையில்ல. மாடியூல் வந்து நம்ம இப்போதைக்கு கிரியேட் பண்ண வேண்டாம். இதில் ஃபினிஷ் அப்படின்னு கொடுங்க. இதில் ஜாவா பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் பண்ணவா அப்படின்னு கேட்குது. பெர்ஸ்பெக்டிவ்னா நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதில் ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரரில் உங்களோட ப்ராஜெக்ட் டைரக்டரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம ஜாவா கோடெல்லாம் டைப் பண்ண போகிறோம். இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடியோட இந்த லே அவுட் இருக்குல்ல, இந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதில் ஜாவா டாக் இந்த மாதிரி இது ஒரு அலைன்மெண்ட்டில் வச்சுருக்கிறாங்களே, இதை தான் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு கம்மியான டூல்ஸே போதும். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் அந்த டூல்ஸ் மட்டும் இருக்கும். இதே இது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா பெர்ஸ்பெக்டிவ் இது ஜாவா இஇ, இதை J2Eன்னு சொல்லுவாங்க, ஜாவா என்டர்பிரைசஸ் எடிஷன். ஸோ நீங்கள் இந்த பெர்ஸ்பெக்டிவ் போனீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டெர்மினல் வரைக்கும் இந்த இடத்துலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ ஜாவா பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சுக்கலாம். ஜாவா பெர்ஸ்பெக்டிவில் வச்சா மட்டும் தான் கோட் ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த பெர்ஸ்பெக்டிவ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால ஜாவா பெர்ஸ்பெக்டிவ் சூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்ப்ரிங் பூட் இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது J2E பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வர் ஹேண்டில் பண்ணுறது, டேட்டா சோர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஜாவா பெர்ஸ்பெக்டிவில் வச்சுட்டு நம்மளோட சிம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்சி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் இதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ பேக்கேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். பேக்கேஜ்னால் என்ன அப்படின்னா இது ஒரு ஃபோல்டர் மாதிரி, ஓகேவா? ஜாவாவில் எஸ்ஆர்சிக்கு உள்ள பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதில் நியூ பேக் அப்படின்னு வச்சுக்கிறேன். இல்லை ஃபர்ஸ்ட் பேக்கேஜ்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ இப்போது இந்த பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் சும்மா ஒரு நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு அடுத்து நியூவில் போயிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். அதாவது ஒரு பேக்கேஜுக்கு உள்ள ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஜாவாவில் கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். இப்போ எக்லிப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸுக்கு ஒரு நேம் வைக்கிறேன்.
ஸோ இதுக்கும் நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் ஃபினிஷ் கொடுத்துருங்க. கிளாஸ் நேம் வச்சுட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது இதில் பேக்கேஜ் வந்து இதுவே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணிக்கிட்டு பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ், ஏன்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜ் உள்ளே வச்சுருக்கிறதுனால அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் எப்போவுமே ஒரு மெயின் மெத்தடுக்குள்ளே தான் இருக்கும். மெயின் மெத்தட் தான் ஜாவாவில் ஃபர்ஸ்ட்டு ரன் ஆகும். ஸோ நம்ம இதை பற்றி ஒரு வீடியோவில் முன்னாடி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ அது ஒரு மெயின் மெத்தடுக்குள்ளே இருக்கும். அதில் ஒரு ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மெயின் மெத்தட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? பப்ளிக் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிறத பப்ளிக்காக கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள ஒரு மெயின் மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மெயின் மெத்தடை நம்ம இப்போ எழுத போகிறோம். எக்லிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால மெயின் அப்படின்னு டைப் அடிச்சுட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். ஸோ இதில் வருது பாருங்கள், மெயின் மெத்தட் அப்படின்னு அது இங்கே காட்டுது பாருங்கள். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இந்த கோடு தான் மெயின் மெத்தடுக்கு. ஸோ நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலோ என்ட்ரு பண்ணாலோ உங்களுக்கு இந்த கோடை வந்து உங்கள் எக்லிப்ஸே எழுதிக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெயின் மெத்தட் பற்றிலாம் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பப்ளிக் கிளாஸ் எல்லாம் பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறீங்க எக்லிப்ஸில். அந்த கிளாஸுக்கு உள்ள ஒரு மெயின் மெத்தட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க. அதுக்குள்ள சிஸ்டம் SYS, ஓகேவா? இப்படி அடிச்சிங்கன்னா சிஸ்டம் அப்படின்னு வரும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் LN இந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்பேஸ் தட்டினீங்கன்னா ஆப்ஷன் வரும் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இப்போ போயிடுச்சுன்னா இந்த இடத்துல நிற்கிறீங்க, ஆப்ஷன் இல்லை, இந்த இடத்துக்கு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இனிஷியலைசேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போது பிரிண்ட் LN அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பிரிண்ட் LN கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும் ஜாவா பொறுத்தளவில். ஆக்சுவலி கீபோர்டு வந்து மைக்குக்கு கீழே இருக்குது. ஸோ எனக்கு டைப் பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா கன்சோலில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் LN இப்படியும் நீங்கள் டைப் பண்ணலாம். இல்லை எக்லிப்ஸில் இன்னும் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா சிஸ் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வரும். ஜஸ்ட் இதில் நீங்கள் என்ட்ரு கொடுத்தாலே உங்களோட அந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் LN லைன் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடும். ஓகே, நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இந்த விண்டோவில் இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் ப்ரோக்ராமை ஃபஸ்ட் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு இந்த விண்டோவில் டைரெக்டாக ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அ ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். சும்மா சென்டரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் எக்லிப்ஸில் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். இந்த வீடியோவோட மோட்டிவ் என்னென்னா எக்லிப்ஸுங்கிற டூலில் எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அந்த ப்ரோக்ராம்ஸ் பற்றி தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலோட பேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்குது. உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா சேனல்ஸோட அப்டேட்ஸை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்.